உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா அதான் பாரதி, என்னப்பா இங்க நிக்கிறீங்க? உன்னை பார்க்கத்தான் அதான் நின்னுகிட்டு இருக்கேன். என்ன பார்க்கவா? என்ன விஷயம்? அதான் பாரதி, ஒரு முக்கியமான விஷயம். ஆனா நீ இது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. கருத்தா, அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சப்ப கூட முழுசா சந்தேகம் வரலதா. ஆனா இன்னைக்கு உறுதியா போச்சுதா. அப்பா, நீங்க எதை பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏதா என்னத்தா நீயே அன்னைக்கு தமிழை கடத்த சொன்னது உன் மாமியார்னு சொன்னல. ஆனா அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுதா. ஆனா இன்னைக்கு 100% அவங்க தான் கடத்த சொன்னாங்கன்ட்டு உறுதியாய் போச்சு. எப்படிப்பா சொல்றீங்க? இல்ல, தமிழ் காணாம போனது போன மாசம் 8ஆம் தேதி தானே. 7ஆம் தேதி உன் மாமியாரு அங்க போய் சங்கரபாண்டிய பார்த்துருக்கு. அந்த ஏரியாவில் கடை வச்சிருக்கான் பாரு, அவன் நமக்கு வேண்டிப்பட்ட பையன். அவன் கடைக்கு வெளியில் இருக்கிற அதான் அந்த கேமரா வச்சிருப்பாங்க பாரு, அந்த கேமராவில் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது பதிவாயிருக்குதா. அதைய போட்டோ எடுத்து அவன் அனுப்பி வச்சிருக்கான் தா. இங்க பாரு. ஏதா அது எப்படித்தா? பண்றதெல்லாம் பண்ணிப்புட்டு ஏதோ நல்லவங்க மாதிரி ஊரை விட்டெல்லாம் ஓடி நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. சிச்சி, இந்த அம்மாலாம் ஒரு பெரிய மனுஷி. இவங்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு நாடகத்தை ஆடி அம்புட்டு பேரோட நிம்மதியை கெடுக்கணும்? எல்லாம் பணம் இருக்கிற திமிர் தான்ப்பா. என்னத்தா பணம் பணம் பணம்ட்டு? இங்காரு, நாளைக்கு செத்து போனாங்கன்னு வெய்யே, நெத்தியில வைக்கிற ₹1 கூட எடுத்துட்டு தான் உள்ள புதைப்பாங்க. போகும்போது என்ன பணத்தை அள்ளிட்டா போக போறாங்க? ஏதா அன்னைக்கு சொன்னதைத்தான் இன்னைக்கும் சொல்றேன். ஒன்ன மாதிரி ஒரு ஏழை புள்ளைய அவங்கள மாதிரி பணக்காரங்க வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க. உன் பொண்ணு தமிழுக்கு சொத்து போய் சேர்றத உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க சொத்தை நம்பி ஒண்ணு நான் இல்லப்பா. ஆனா அது உன் மாமியாருக்கு தெரியல. இப்ப கூட பாரு, உன் மாமியாரு எங்கேயும் காணாமலாம் போயிருக்காது. அம்புட்டும் உன்னை ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இங்க பக்கத்துல தான் இங்க எங்கேயாவது பதுங்கி இருக்காங்க போட்டிருக்குதா. கரெக்டான நேரம் பார்த்து வந்து பிரச்சனையை கிளப்பி விடுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. இது நடக்கிறப்போ நான் பொறுமையா இருப்பேன்னு சொல்ல முடியாதுப்பா. உங்களை எல்லாம் நம்பி வீட்டுக்குள்ள விட்டா ஆளை குத்திரி இவனுக்கு உயிரோட என்ன கிழிக்க போறானுங்க. அழகரே, கொஞ்சம் இரு. முதல்ல குத்த சொன்னது யாருன்னு கேட்டுட்டு அப்புறமாடி. யாரா குத்த சொன்னா? யாரு? உங்க மாமனாரு தர்மலிங்கம் தான் குத்த சொன்னாரு. அண்ணே, தர்மலிங்கம் தான் பணத்தை கொடுத்து குத்த சொன்னாருண்ணே. அவர் கொடுத்த ஐடியால தானா நீங்க கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன். அந்த கேப்ல உங்களை குத்த சொல்லி அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. நாங்களும் உங்களை குத்த தான் வந்தோம். ஆனா இருட்டுல இடம் மாதிரி நின்னதுனால உங்க பொண்டாட்டிய குத்த வேண்டியதாயிடுச்சு. அழகரே, நேத்து நான் சொன்னேன், அதை நம்பினியா நீ? உனக்கு வந்த கத்தி தான் உன் பொண்டாட்டிய குத்தி இருக்கு. ஆனா குத்த சொன்னது தர்மலிங்கம். அழகரே, என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் தப்பான தொழில் பண்ணாலும் சில விஷயத்த தப்பா செய்ய மாட்டோம். ஆனா உன் மாம அப்படி கிடையாது. சிரிச்சு சிரிச்சு பேசி விஷம் வைக்கிற ஆளு. இங்காரு, அன்னைக்கு
உன்னை கத்தியால குத்துன உன்னை பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொன்னா பாத்தியா, அவனுங்களை வச்சு இதெல்லாம் பண்ண சொன்னது நான் தான்னு சொல்லி உன்னையும் மாப்பிள்ளையும் நம்ப வைக்க போறான். அதை மட்டும் நீங்க நம்பி போட்டீங்கன்னு வைங்க, நம்ம குடும்பம் என்னத்துக்கு ஆவறது தா? மொத்த குடும்பமும் சின்ன பின்னமாய் போயிடும். அத உன் புருஷனை வச்சு தான் அவன் பண்ண போறான். கருதா, அவன் அப்படி பண்ணக்கூடாதுன்ட்டா நான் இந்த எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். இல்லன்ட்டா அம்புட்டுக்கும் காரணம் நான் தான்னு சொல்ல வைப்பேன்னு சொல்றான். பா, அந்த சங்கர் மட்டும் இல்ல, நீயே வந்து இதெல்லாம் நீதான் பண்ணன்னு சொன்னாலும் நானும் நம்ப மாட்டேன், அழகரும் நம்ப போறது இல்லப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இவ்வளவு நேரம் தர்மலிங்கம் உங்ககிட்ட என்னென்ன சொன்னாரோ அது எல்லாத்தையும் என்கிட்ட தெரிஞ்சுக்கணும், அதானே? என்ன பாரதி, அந்த ஆள் பேசுனது எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒட்டு கேட்கல. அந்த ஆள் உங்ககிட்ட பேசாம நீங்க வந்து இப்படி என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானே உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியும்? அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். அவர் சொன்னதுல எதுவுமே உண்மை இருக்காதுன்னு எனக்கு தெரியும். உண்மை இருக்காதுன்னு நீங்களே எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஏன்னா எனக்கு தானே உண்மை தெரியும். அப்ப அவர் சொன்னது பொய்யா தானே இருக்கும். ஏன், உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையா அவர் சொல்லியிருந்தா? அதுக்கு வாய்ப்பே இல்லை பாரதி. அதுவும் அந்த ஆள் வாயிலிருந்து உண்மை வரும்னு நினைக்கிறதெல்லாம் உச்சி வெயில குளிர் அடிக்கிற மாதிரி நடக்காத ஒரு விஷயம். அப்போ அவர் சொன்னது உண்மை இல்லைன்னா தமிழை கடத்த சொன்னது யாருன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும்ல. ஏன், எங்க அம்மா தான் கடத்த சொன்னாங்கன்னு சொன்னாரா? அத நீங்க இப்ப இல்லன்னு வேற சொல்ல போறீங்களா? உங்க அம்மா தான் கடத்த சொன்னாங்கன்னு உங்களுக்கும் தெரியும்ல. பாரதி, ஒரு உண்மையை ஒருத்த மறைக்கிறான்னா அதுல அவங்க சம்பந்தப்பட்டவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்ல, 1000 காரணம் இருக்கும். சரி, உங்க அம்மா இத பண்ணல, அவரு பொய் தான் சொல்றாருன்னு வச்சுக்குவோம். அப்போ உண்மையிலேயே தமிழை கடத்த சொன்னது யாரு? உங்களுக்கு தான் உண்மை தெரியும்ல, யாருன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி அமைதிதான் ஆதி என்ன மாதிரி ஆளுங்களை தப்பா யோசிக்க வைக்கிறது. இது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? ஒருத்தனோட அமைதி பிரச்சனையை வளர்க்காது, முடிச்சுதான் வைக்கும். இந்த விஷயத்துல உங்க அமைதி பிரச்சனையை முடிச்சு வைக்காத ஆதி, வளர்க்கதான் செய்யும். பாரதி, அதான் எங்க அம்மா வந்ததும் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன்ல. அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்க அம்மா தப்பு பண்ணலன்னு சொல்றீங்க, அவர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்க. அப்போ உண்மை என்னங்கறது சொல்ல மாட்டீங்களே. நான் காரணம் இல்லாம எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். அந்த காரணம் எனக்கு தேவையில்லை ஆதி. சொல்லுங்க, தமிழை கடத்த சொன்னது யாரு? அந்த உண்மை தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? உண்மை தெரிஞ்சா அந்த தர்மலிங்கத்தை அழகர் வெட்டி கொன்றுவான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.